இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபங்களிலே மிக அழகான ஜெபம் எது தெரியுமா கேட்டேன். நீங்க சொல்ல முடியுமா? இன்றைக்கு மதியம் உட்கார்ந்து யோசித்தேன். இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபங்களிலே மிக அழகான ஜெபம் என்ன தெரியுமா? இருதயத்தை திறப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று தைரியமாய் சொன்னார். மனதில் இருப்பதை திறந்து சொன்னார். தான் யார் என்பதை அப்படியே ஒத்துக்கொண்டார். இப்ப நான் ஏன் அது சிறந்த ஜெபம் அடுத்து பேச போறேன். உலக சரித்திரத்தில் பேசப்படாத ஜெபம், பரலோகமே அதிர்ந்து போன ஜெபம். பிரச்சனை என்னன்னா, பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொல்லியே இவங்களை பயமுறுத்திட்டாங்க. திரும்ப பயத்தை பத்தி என்ன பேச போறேன்னா, நீ பயப்படுற அளவுக்கு பயம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை அப்படிதான் பைபிள் சொல்லுது. யூ நீட் நாட் ஃபியர் அபவுட் த ஃபியர். பயத்தை பத்தி நீ பயப்படாத. இதனுடைய தலைப்பு என்னவென்றால், யூ ஆர் ஃப்ரீ டு ஃபியர். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தாராளமாய் பயப்படலாம். கை தட்டுங்க. ஆமென். ஆனா தாவீது சொல்றான், தேவரீர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கி விடுவித்தீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வார்த்தை நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, பிரயோஜனமானதை உனக்கு நான் போதிப்பேன். தேவனுடைய சபை என்பது வெறும் அறிவை பெற்றுக்கொள்கிற இடம் அல்ல. நம் வாழ்க்கைக்கு தேவையானதை, பிரயோஜனமானதை, நம்மை மறுரூபப்படுத்துகிற வார்த்தைகளை படிக்கின்ற இடம். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம தொடர்ந்து படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடைபெறுகிறது, மறுரூபம் நடைபெறுகிறது. அப்போ தொடர்ந்து வார்த்தையை கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில், கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஏற்பட்டால் வசனம் சரியான இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். சரியான இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி போகும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வெளியில் நடக்குது. ஆரோக்கியத்தில், ஐஸ்வர்யத்தில், பலத்தில், சமாதானத்தில், குடும்ப சூழ்நிலையில் எல்லாத்தையும் மாற்றுகிற வார்த்தை. நான் வரும்போது ஜெபிச்சாண்டு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாய். பிரயோஜனம் என்னன்னா, எங்கள் ஆபத்து காலங்களிலே எங்களுக்கு பயன்படுகிறவைகளாய், தேவை நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறவைகளாய், எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவைகளாய் அது இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, பிரயோஜனமானதான் உனக்கு நான் போதிக்கிறேன், பிரயோஜனம் இல்லாததை நான் போதிக்கிறது இல்லை. சில குரூப் பிரயோஜனம் இல்லாத படிக்கும். கபிரியலுக்கு எத்தனை ரெக்கை இருக்கு, 2 பக்கத்தில், இந்த சிறகுல எத்தனை இறகுகள் இருக்கு, அறிவுதான். ஆனால் திஸ் இஸ் நாட் ஆப்ளிகேட்டரி விஸ்டம், திஸ் இஸ் ஆப்ஷனல் விஸ்டம். அதை படிப்பதனால் நமக்கு ஒரு பெரிய நல்லது. வாழ்க்கை கல்வின்னு சொல்றாங்க பாருங்க. சிலர் உட்காந்து இப்படியே தேவையில்லாதா பேசுறது. இவர் கேசட் போட்டார், இந்த சிடி போட்டார், இதில் சினிமா பாடுறாங்க, இதில் சினிமா ஆட்கள் இசையமைக்கிறாங்க, இது எப்படி மகிமை இருக்கும். சாப்பிட்டுட்டு செமிக்க முடியாமல் இப்படி எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கிறது. இது வேற எனக்கு வருது. சில நேரம் பார்க்குறேன், அவர் பாவம் இப்போ தான் அடித்து மேலே வந்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், ஒரு நல்ல பாடகர். அது சிலர் பொருட்கள்
என்ன வந்து கூட ஒரு சினிமா பாடகியா வந்து அவர் எப்படி பாடலாம், மகிமை எப்படி வரும்? என்ன ஆண்டவர் என்ற உனக்கும் வேலை இல்லை கர்த்தர் என்ற சொல்றாரு. அவன் தான் கேட்கிறான்னு உனக்கும் அறிவில்லை. சாலமோன் தேவாலயத்தை கட்டினவன்லாம் யாருன்னு கேட்டார். 50 பேரும் புறஜாதி. அங்கே என் மகிமை இறங்கிச்சா இல்லையா? கட்டினவன் எல்லாம் புறஜாதி. எகிப்துலேருந்து வந்தேன், வெளிநாட்டில் இருந்தேன், வேற வேற சாமியை கும்பிட்டா கட்டினாய். நீ எதை வேணாலும் கட்டிக்க, நீ யாரா வேணாலும் இருந்துக்க. என்னைக்கு நீ தேவாலயத்தை கட்டுறதுக்கு வரியோ அது பரிசுத்தமாக்கப்படும். ஒரு அடிப்படை சத்தியமே தெரியாம குறை கூறுவதையே முழு நேர தொழிலாக கொண்டு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். கர்த்தர் சொன்னார், அதெல்லாம் விட்டுரு. இவர்களை கொண்டுதான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். சாலமோன் தேவாலயத்திலே தேவனுடைய மகிமை அப்படி அணங்கி வந்துச்சு. அதனால வந்து வாக்குவாதங்களை குறித்து நோய் கொண்டவர்கள் பைபிள் சொல்லுது. சிலருக்கு இருமல் நோய் இருக்கும், இருமிக்கிட்டே இருப்பாங்களா? ஆஸ்துமா இருந்தால் இருமிக்கிட்டு இருப்பாங்களா? ஆமாம், அந்த ஒன்று. வியாதியை பற்றி நமக்கு அறிவு கிடையாது, அறிவு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி இவங்களை வந்து இருமிக்கிட்டே இருக்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. ஆனால் தேவன் பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிறவர். அந்த வார்த்தைகள் நம்மை கட்டக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடியது. என்னை பொறுத்தவரை நீங்கள் திறந்த மனசோட வார்த்தையை கேட்டீங்கன்னா 6 மாதம்னாலும் சரி, 1 வருஷத்தில் 6 மாதத்துக்குள்ள உங்களுடைய பொருளாதாரம், உங்கள் சமாதானம், சந்தோஷத்தில் மற்றவர்கள் பார்க்கத்தக்க மாற்றங்கள் வராமல் இருக்க முடியாது. அவ்வளோதான். என்ன ஆச்சரியம் சார், இவன் பைபிளை தூக்கிட்டே தெரிஞ்சான், திடீர்னு பார்த்தானே காரில் வந்து இறங்குறான். அவன் காரில் இறங்காட்டினா தான் ஆச்சரியம். ஏன்னா பைபிளை தூக்கிட்டே தெரிஞ்சு ஒன்றும் நடக்கலன்னா தான் ஆச்சரியம். பைபிளை தூக்குனா எப்படி நடக்காம இருக்கும், அதான் கேட்குறேன். 6 மாதம் சார் போதும் சார், 3 மாதத்தில் ஹிந்தி கல்வி பேசுவதுன்றாங்களே, அந்த மாதிரி என் கொஸ்டின் அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுதான் இந்த நாட்கள் நடக்க போகுது. We are the witness of God. எதுக்கு சாட்சி? தேவன் நல்லவர் என்பதற்கு, பாவங்களை மன்னிக்கிறார் என்பதற்கு, தேவன் ஏழைகளை பணக்காராக்குகிறார் என்பதற்கு, தேவன் சிந்தித்து செயல்படுகிறவர்களை விட நம்பி செயல்படுகிறவர்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு. இதுக்கெல்லாம் நீங்க சாட்சி. அதனால நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் இருக்கவே முடியாது. விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். விசுவாசத்தை பத்தி நிறைய நம்ம வாசித்தோம். இஸ்ரவேலுக்குள்ளாத இல்லாத விசுவாசம். போன வாரம் என்ன பார்த்தோம்? நிறைய விசுவாசத்தின் பல டைமென்ஷன் ஆஃப் ஃபெய்த். அதில் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப தொட்ட ஒரு விஷயம், மகா பரிசுத்தமான விசுவாசம். ஜெபம் பண்ணும்போது அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஜெபிக்க வாருங்கள். எது அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம்? வேதம் சொல்கிறது, தாங்கள் கழுவப்பட்டதை மறவாமல் இருப்பதே மகா பரிசுத்தமான விசுவாசம். தான் கழுவப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் அவன் இருக்கிறான். ஒரு மனிதன் மறுபடியும் என்ன கழுவுன்னு சொல்லும்போது எங்க நடக்குதுன்னா, அவன் தான் கழுவப்பட்டதை மறக்கிறான். பைபிள் சொல்ல தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுகிறான். அவ்விடம் விட்டு சென்ற உடனே மறுபடியும் பாருங்க, கழுவுங்கப்பான்னு ஸ்டார்ட் பண்றான். என் அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எப்பொழுதும் இறைவனுக்குள் நான் பூரணமாக இருக்கிறேன். அந்த வார்த்தையை வாசிப்போம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அதோடு கூட பைபிள் விடல. 10:14 வாசிங்க. 10:14. ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவைகளை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நீங்க சும்மா கழுவப்படல, நீங்க பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். You are perfect in Christ. Can you believe it? நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியும். நான் பூரணமா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? பைபிள் சொல்லுது தேவன் உங்களை பூரணமாக்கி இருக்கிறார். இது உங்க கான்சியஸ்ல சப்கான்சியஸ்ல போய் உட்காரணும். தேவன் என்னை பூரணமாக்கி இருக்கிறார். இது உங்களுடைய ஆழ் மனதில் பதிந்து விட்டால், அதுக்கப்புறம் ஒரு பூரணமான மனிதனுக்கு இந்த பூமியில என்னவெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஒரு பூரணமான மனிதனுக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நமக்கு காட்டுவதற்கு இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பி அவரை வச்சு நிறைய நடப்பிச்சு, இங்க பாரு, நீ இதே மாதிரி தான் இருக்கிற, அதனால உனக்கு என்னெல்லாம் நடக்கணும்ன்றத நான் இங்க செஞ்சு காட்டியிருக்கிறேன், இதை பார்த்துக்க, நீ அவருடைய சாயலா இருக்கிற அப்படினால் அவருக்கு நடக்கிற அத்தனை உனக்கு நடக்க வேண்டும். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள் உன்னை உறுதிப்படுத்தி கொண்டு இதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் வீக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, fear is the enemy of faith. How to overcome fear. பயம் என்பது விசுவாசத்தின் எதிரி. இந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுவது என்பதை பற்றி நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்னவென்றால், யூ ஆர் ஃப்ரீ டு ஃபியர். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தாராளமாய் பயப்படலாம். கைதுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் பயப்படுவதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தாராளமாய் பயப்படலாம். ஆனால் நான் சொல்ற மாதிரி பயப்படணும். அதான் ரொம்ப முக்கியம். பரலோகத்துக்கு போவோமான்னு ஒரு குரூப் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நேற்று ஒருத்தர் பார்த்தேன், ஒரு பெரிய சபையில் வந்தவர். நீ போவீங்களான்னு கேட்டேன். அது சந்தேகம் தான், பயமா இருக்குன்னாரு. நான் சொன்னேன், சந்தேகமே வேண்டாம், நீங்க போகவே மாட்டீங்கன்னு. ஏன் போவோன்னு பயப்படுறீங்களா நீங்க? ஆமா, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பரலோகத்தில் பிரவேசிப்பது இல்லை. உங்களுக்கு பயம் வந்துருச்சுல போவோமான்னு, நீங்க போகவே மாட்டீங்கட்டேன். அப்ப நாங்க கட்டாயம் போவோம். ஆமென். பரலோகத்துக்கு போவோமான்னு பயப்படுறதே மிகப்பெரிய தவறு. நீங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. நீ ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் என்ன சொல்லிட்டு இருக்கு, நீ ஆயத்தமா, நீ போவியான்னு எங்களுக்கு உனக்கு தெரியாது. உன்னை நீங்க கேளுங்க, எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாத உன்னையே உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கணும். ஆனா இயேசு என்ன சொல்கிறார், உங்கள் நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடினால். அடுத்து நீங்க என்ன சொல்றாங்க, எழுதிடுவார் சார், ஆனா திரும்ப கிரிக்கிடுவார் சார். எப்படியோ வராயமா இருக்கு சார். என்ன எப்படி சொல்றீங்க தம்பி? மோசே சொன்னார்ல, என் பேரை ஜீவ புத்தகத்துல கிரிக்கிறீங்கன்னு. ஒரு நாள் கேட்டு, என்ன அப்படிலாம் வேலை இருக்கு, என்னமோ சொல்றாங்க. படிக்காத வேலைக்கு தான் கிரிக்கி எழுதுவாங்க. பிலாத்து என்ன சொன்னா, எழுதினதேன்னா. ஒரு ராஜாவே எழுதினதை மாற்ற மாட்டேன்னா ராஜாதி ராஜாடா. சூட்டிய கிரீடம் சூட்டியதே, எழுதியது மாற்ற மாட்டார். மோசே சொன்னான் கிறுக்குங்க, ஆனா அவர் சொன்னா அப்படி கிறுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்டு இருக்கிறபடினால் நாம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். விசா கிடைச்சாதான் நீங்க பேக்லாம் எடுத்து ட்ரெஸ் எடுத்து வைப்பீங்க. ஆயத்தம் என்பது விசா கிடைச்ச பிறகு வர்றது. நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. சொல்லுவோம். இந்த வாரம் அதான் சொல்றேன், பயம் என்பதை பற்றி. பயம் என்பது ஒரு 2 வாரம் நான் எடுக்கலான்னு பார்க்குறேன். கர்த்தருக்கு சித்தமான அன்புக்குரியவர்களே, பயம் என்பது
எதற்கு எதிராக பேசப்படுகிறது என்றால், எதற்கு எதிராக? விசுவாசத்திற்கு எதிராக பிரசங்கிக்கப்படுகிற ஒரு விஷயம். இப்போ பிரச்சனை என்னன்னா, பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொல்லியே இவங்களை பயமுறுத்திட்டாங்க. திரும்ப பயத்தை பற்றி என்ன பேச போறேன்னா, நீ பயப்படுற அளவுக்கு பயம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை அப்படிதான் பைபிள் சொல்லுது. யூ நீட் நாட் ஃபியர் அபவுட் த ஃபியர். பயத்தை பற்றி நீ பயப்படாத. ஃபெய்த் டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? யூ ஷுட் நாட் ஃபியர்னாங்க. ஆனால் எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கணும்? யூ நீட் நாட் ஃபியர். நீ பயப்படக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணியிருக்க கூடாது. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஜீவனானது மரணத்தினால் விழுங்கப்படாது, மரணமானது ஜீவனால் விழுங்கப்படும். உங்கள் பயம் விசுவாசத்தை முழுங்க முடியாது. தேவன் துவக்கின விசுவாசமே உங்கள் பயத்தை விழுங்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரிய நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கிருபை பெற்றவராக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பயங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதனால பயம் வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு சில விஷயம் எல்லாம் பேச போறேன். நீங்க ரியலா இருங்க. ஃபெய்த் டீச்சர்ஸ் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணாங்க. ஆனா அதுல தப்பா புரிஞ்சுக்கிட்ட பிறகு புரிஞ்சுக்கிட்டவங்ககிட்ட என்ன நடந்துருச்சுன்னா, கிறிஸ்டியன் ஆக்டர்ஸ் தோண்டிட்டாங்க. எப்படி? கிறிஸ்தவ நடிகர்கள் தோண்டிட்டாங்க. உள்ளே பயத்தை வைத்துக்கொண்டு வெளியே அறிக்கைகளை பேசுவது, உள்ளே பயத்தை வைத்துக்கொண்டு வெளியே நடக்காதுன்னு பேசுறது. ஸோ ஒட்டுமொத்த ரிசல்ட் என்னன்னா, நடிகர்கள் உருவாக்கிட்டோம். ஆனால் நான் இங்கே பேச போவது என்னவென்றால், த ரியல் போல்னஸ். ரியல் போல்னஸ், உண்மையான தைரியம், உள்ளே இருக்கிற தைரியம். அவர்கள் பயப்படும் போது பயந்ததாகத்தான் பேசுவார்கள். காலையில ஒய்ஃப்ட கேட்டேன், இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபங்களிலே மிக அழகான ஜெபம் எது தெரியுமான்னு கேட்டேன். நீங்க சொல்ல முடியுமா? இன்றைக்கு மதியம் உட்காந்து யோசித்தேன். இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபங்களிலே மிக அழகான ஜெபம் என்ன தெரியுமா? இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று தைரியமாய் சொன்னார். மனதில் இருப்பதை திறந்து சொன்னார். தான் யார் என்பதை அப்படியே ஒத்துக்கொண்டார். இப்ப நான் ஏன் அது சிறந்த ஜெபம்னு அடுத்து பேச போறேன். உலக சரித்திரத்தில் பேசப்படாத ஜெபம், பரலோகமே அதிர்ந்து போன ஜெபம். இந்த அளவுக்கு இவர் அப்பாட்ட பேசுற அளவுக்கு இவர் செல்ல பிள்ளையா அப்படி பார்த்து அதிர்ந்து போன ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேச போறோம். உங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? Be real in your prayer time, in your prayer. உங்க ஜெபத்துல உண்மையா இருங்க, யதார்த்தமா இருங்கள். அந்த யதார்த்தத்தில் தைரியமா இருங்கள். அதான் நீங்க பேச போறேன். பயம் இல்லாதது போல் காட்டிக் கொள்வதல்ல, பயம் இல்லாமலே இருப்பது. ஹல்லேலூயா. இல்லாமலே இருப்பது. அப்படிப்பட்டவர்களை தான் வேதம் உருவாக்குறதே ஒழிய பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறவங்களை வேதம் உருவாக்கல. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஏகப்பட்ட அறிக்கையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பயத்தில் இருக்காங்க. ஆனால் தேவனும் உள்ளே இருக்கிற அந்த பயத்தை வெளியே எடுக்க பார்க்கிறார். God is always dealing not with your conscious but with your subconscious. அதுதான் நீங்க, அதுதான் நீங்க பேச விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே. The enemy of faith, fear is not stronger than faith. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. உங்க பயம் உங்க அற்புதத்தை தடுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கங்க. ஒரு 2 தடவை சொல்லுங்க வாயை திறந்து, என் பயம் என் அற்புதத்தை தடுக்க முடியாது. சார், என் சின்ன வயசுல 16 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்தேன் சார். இன்னைக்கு வயசு 42 ஆக போகுது. நான் நம்ப மாட்டேன்றாங்க. சரி பரவாயில்ல. இந்த 42ல எவ்வளவு பயந்துருப்பேன் தெரியுமா? இந்த ஊழியத்தை இப்படிலாம் பண்ணிடுறேன் ஒரு வாரத்தை. இல்லை, ஆனால் ரொம்ப ரொம்ப மினிமம் தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. பொய்யும் வசனம் மெசேஜுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அந்த 10% கூட நான் பயந்தேன். இல்லை, பயந்து எதுவுமே நடக்கலையே. எது நடந்துச்சு? தேவன் என்ன நினைச்சாரோ அதான் நடந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பயந்தது நடக்காது சார். ஆனா இந்த பயத்தை குறித்து ஒரு பெரிய பயம் வருவதற்கு காரணம் என்னன்னா, ஊழியர்கள் பயப்படக்கூடாது என்பதற்காக சொல்லிக் கொடுத்த வசனம் அது. என்னன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. இப்ப விசுவாசத்தா நடக்கும் அப்படின்ற விசுவாசத்தை விட பயந்தா நடக்கும்ன்ற பயம் அதிகமாயிருச்சு அவனுக்கு. எப்படி? விசுவாசிச்சா நடக்கும்
என்கிற விசுவாசத்தை விட பயந்தால் நடந்துருமோ என்கிற பயம் அதிகமாகி விட்டது. உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல, ஒரு மாதிரி ஒரு பிசாசை தரத்தும் போது அவங்க கடை சொல்லு, ஏய் உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா, ஆமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இது எவன் பின்னாடிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. நான் சொன்னேன், எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறதுன்னு. அது அப்படின்னு சிரிச்சுட்டு, நான் உன் ஜீவனை பத்தியே பேசல, உன் ஊழியத்தை பத்தி தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிச்சு. ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன் நீங்க எந்திரிக்கிறான் ஏன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீ இல்லை, உங்க 50 பேர் சேர்ந்தாலும் என்ன அழிக்க உன்னால முடியாது. ஓடி ரேஸ் கொஞ்சம் சவுண்டை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி நான் வருவேன் அப்படின்ற மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி டைலாக் அனுப்பிச்சு விட்டோடனே நான் உட்காந்து பைபிள் வாசிச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னு திடீர்னு எனக்கு அந்த பிசாசு சொன்ன ஞாபகம் வந்துருச்சு. உன்னை அழிக்காம விட மாட்டேன். என்னடா அது, இது வேறு எப்படி விட்ட போட்டு போயிருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆவியானவர் அப்படியே உள்ள இருந்து பேசுறாருங்க. பரவாயில்லையப்பா, அவன் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் கொடுத்தான், அதை இவ்வளவு மெடிடேட் பண்ற, நான் உனக்கு எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். அசிங்கமாய் போச்சு. எவ்வளவு பேசினார் கர்த்தர், நான் உன்னை வாழாக்காம தலையாக்குவேன், நான் உன்னை கீழாக்காம மேலாக்குவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆமென், கேளால் ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன், இவ்வளவுலாம் சொன்னார்ல. அதை பத்தி இவன் யோசிக்கவே இல்லை. ஆனா இவன் அவனை அழிக்காம அதை யோசிச்சுட்டு இருக்கான். நான் யோசிச்சேன், ஆண்டவரே ஐ ஃபீல் சாரி. மனிதனுக்கு பொதுவாக விசுவாசத்தினால் நடக்கும் அற்புதங்களை விட பயத்தினால் நடக்கிற எதிர்மறையான காரியங்கள் தான் இப்ப மனசு அதிகமாகி போய், எப்படி இந்த லா ப்ரீச்சர்ஸ் கீழே இருக்கிறவன் தப்பு பண்ணா நடந்துரும் என்ற பயம் அவனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சோ, ஃபெய்த் டீச்சிங் கீழே வந்தவனுக்கு பயம்தான் நடந்துரும்ன்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் இன்று மாலை வேளையிலே தேவனாய கர்த்தர் உங்கள் பயங்களை வேரோடு பிடிங்க எறிய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இதை ரொம்ப ஹரியப் பண்ணாம மெதுவா 2-3 வாரம் கூட பார்ப்போம். நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது, நஞ்சினதுக்கு நேரிட்டது என்று யோபு சொன்னது மேற்கோள் காட்டப்படுகிறது. நானும் அதை கூட மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ஆனால் தேவன் இப்ப பேசுற மெசேஜ் என்னன்னா, பைபிள் ஏகப்பட்ட பேர் பயந்துருக்கிறாங்கடா, பயந்து அவங்க எல்லாம் நடக்காதுன்னு எதை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நான் நடத்தி காட்டியிருக்கிறேன். பைபிளில் நிறைய பேர் பயந்து நடந்துருமோ நினைச்சாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் அது நடக்கலை. இதுதான் நான். நீ என்ன பயந்தாலும் உனக்கு நல்லது மட்டுமே செய்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். ஆமென். நீ என்ன வேணாலும் பயந்துக்காங்க, அவர் நினைச்சுதாங்க நடக்கும். கரங்களை தெரிய கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். போங்க. You are free to fear. Amen. Free to fear. அப்ப யோபு நான் பயந்தது நடந்ததுன்னு சொன்னப்ப அதை எடுத்து நம்ம பேசுறோம். ஆனா ஒரு பெரிய விஷயத்தை எங்க ஃபெய்த் டீச்சர்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. என்னன்னா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு யோபு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே யோபு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னான், அது தப்புனா கர்த்தர் சொன்னாரா நீ பயந்தது உனக்கு நடந்ததுன்னு. எதனால நடந்துச்சுன்ற கன்ஃபியூஷனே விட்டுரு. அது இப்போ உனக்கு தேவையே இல்லை. அதுதான் நிறைய பேர் என்ன பழம், ஞானப்பழமா ஆப்பிள் பழமா இப்படி தேடி எடுத்துறாங்க. என்ன பழமா இருக்கட்டும், நீ கொஞ்சம் பழம் மாதிரி சிந்திக்க விட்டுட்டு பழத்தின் விளைவுகளுக்கு வா. அப்படித்தான் யோபு. நான் ஒரு தடவை என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்த காலத்துல கர்த்தர் தான் அப்படி பண்ணாரு, யோபு வாதிச்சாருன்னு பேசினாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னா கர்த்தர் இல்லை பிசாசு தான் அத்தனை பிரச்சனைக்கு காரணம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டேன், மெசேஜ் என்னன்னா யோபு தான் என் காரணம். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. இப்போ யோபு பிரச்சனைக்கு காரணம் கர்த்தரா பிசாசா யோபுவா? சரி, நம்ம ஜோம் ஒன்று கேட்போம், வழக்காடு மன்ற மாதிரி போச்சு. ஆண்டவரே பிரச்சனை காரணம் என்ன? கர்த்தர் சொன்னாரு, யோபு அழிஞ்சதுக்கு காரணம் எதுன்னு கேட்காத, ஆனா அவன் திரும்ப எந்திரிச்சது காரணம் யாருன்னு கேளு.
ஏன் அழிஞ்சான்ற கேள்வி ஏன்டா இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டு இருக்க? யார் காரணம் அவன் அழிஞ்சதுக்கு என்கிற கேள்வியை மறந்துரு. அவன் மறுபடியும் துளிர்த்ததுக்கு யாரு காரணம் கேளு. பதில தெளிவா சொல்றேன், அதுக்கு காரணம் நான். ஆமென், ஆமென்.